சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் குடில் வச்சுருந்தோம். அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட கூட கிறிஸ்மஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எந்த டேபிளில் நம்ம குடில் வைக்க போகிறோமோ அந்த டேபிளில் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக அலங்கரிச்சுக்கலாம். இதில் நான் பிளெயின் சாரீ தான் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த சாரீ மேலே டெக்கரேஷன் பண்ணணுன்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிரைட்டாக காமிக்கும். அதனால தான் நான் அப்படி பிளெயின் சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே நான் ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து விரிச்சிருக்கிறேன். ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி நீங்கள் சாக்கு கூட விரிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம மண் போட்டாலும் சரி, நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த டேபிள்குள்ளே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கிறோம். டேபிள் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ வந்து மவுண்டெயின் பண்ண போகிறோம். மவுண்டெயின் பண்ணுறதுக்கு சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி அன்ஈவனாக சுருட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்று போல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எந்த ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபைனலாக செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப்லர் பின்னோ செலோடேப்போ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு நியூஸ் பேப்பரெல்லாம் நல்லா சுற்றி வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ரேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மவுண்டெயின் பேப்பர்னே கடையில் விற்பாங்க. நம்மளுக்கு குடில் செட்டுலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கடையில் எல்லா கடையிலையும் இந்த பேப்பர் கிடைக்கும். இந்த பேப்பர் வந்து 2 கலரில் வருது. ஒன்று ப்ரௌனு, இன்னொன்று நல்ல பிளாக்கில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த கலர்லனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி நம்ம ஏற்கனவே நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இன்னொரு தடவை ரேப் பண்ணி இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்டாப்லரோ செலோடேப்போ நம்மளுக்கு எதுக்கு வசமாக இருக்குதோ அதை வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அடுத்ததாக இது டைரெக்டாக சுவரில் ஒட்டாமல் லைட் கலரில் இருக்கிற ஒரு சார்ட் பேப்பர் நான் ஒட்டியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே இது வைக்கும்போது நல்ல கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மவுண்டெயினுக்கு மேலே நல்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்டெயின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஹைட்டாகவே வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு மலைக்கு கீழே இந்த வீடு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஹைட்டாக வச்சுருந்தோம். அடுத்ததாக தர்மக்கோல் கட் பண்ண போகிறோம். தர்மக்கோல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்பு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தர்மக்கோல் கட் பண்ணுறதுக்கு கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஷார்ப்பாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெழுகுத்திரியில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கட்டரை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து டேபிளோட கார்னரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே மண் போடும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ஐடியா. அவ்வளோதான், இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. 2வது நாள் கிரிப்பை வந்து உள்ளே செட் பண்ணுறது தான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே நல்லா வந்து மண் போட்டுக்கோங்க. மண் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் மேலே எம்போஸ் ஆகிற மாதிரி தெரியும். இது வந்து நான் பக்கத்தில் இருக்க நர்சரியிலேருந்து வாங்கினேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாதாரண மண் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட பர்த்டே பேபி ஜீசஸை நம்ம உள்ளே வச்சிடலாம். கிறிஸ்மஸ் பற்றின விஷயங்களை நான் ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தெரியாதவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பேபி ஜீசஸ் வந்து மாதாமாக்கும் சூசையப்பருக்கும் மகனாக பிறந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுத்திருக்கிறாங்க. அப்போது வந்து தன்னோட சொந்த ஊரில் தான் அதை பேரை பதிவு பண்ணுறதுக்காக சூசையப்பரும் மாதாமாவும் அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. இப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போதே மாதாமாவுக்கு குழந்தையும் பிறந்துருது. வழி நெடுகளையும் அவங்க இடம் கேட்டிருக்கிறாங்க. பட் இடம் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாட்டு தொழுகையிலேயே பேபி ஜீசஸும் பிறந்துடுறாங்க. இப்படி ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பேபி இந்த உலகத்தில் பிறந்திருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு அந்த ஸ்டார் அவ்வளோ பிரைட்டாக அழகாக வானத்தில் தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த குட் நியூஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது வந்து இந்த ஆட்டிடையர்கள்கிட்ட தான். தேவதூதர்கள் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக போய் குழந்தைய பார்த்துட்டு வணங்கிட்டும் வந்துட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்டார் உதிச்சதுக்கான அர்த்தத்தை ஞானிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஏரோது அப்படிங்கிற மன்னன் ஒரு 3 ராஜாக்களை அனுப்பி அந்த பேபி எங்கே பிறந்திருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு கட்டளையிட்டு இந்த 3 ராஜாக்களையும் அனுப்பி வைக்கிறான். அப்பவும் இந்த 3 ராஜாக்களுக்கும் வழிகாட்டினது அதே பிரைட்டான ஸ்டார் தாங்க. இவங்களும் குழந்தைக்காக நிறைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து பேபி ஜீசஸை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் ஏஞ்சல்ஸோட அறிவுறுத்தலின்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏரோதுகிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற நியூஸை கேட்டுட்டு வேறு வழியாக திரும்பி போயிட்டாங்க. நம்ம குடியில் வச்சுருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகம், அப்புறம் இந்த கழுதை எல்லாமே எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அப்புறம் தாழ்ச்சியான குணத்தை தான் குறிக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஜீசஸோட லைஃப்பும் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை அப்படியே இருந்துச்சு. இப்போ நம்ம ஓரளவுக்கு கிரிப்பு வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வழித்தடம் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி கூழாங்கல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இந்த கல் நம்ம மீன் தொட்டி அப்புறம் செடியிலலாம் வைப்போம் இல்லையா, அந்த கல் தாங்க இது. இதுலேயே நம்ம கலர் கல்லும் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு குட்டி குட்டி பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ரொம்ப ஜாலியாகவும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு 2 லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலேயே இந்த கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். என் பையனும் பொறுமையாக ஒவ்வொரு கல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். பார்க்கறதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்ததாக நான் ஒரு மாட்டு தொழுவம் பண்ணலான்னு இருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளாக நான் ஷெட்யூல் போட்டு தனித்தனியாக இன்றைக்கி இது பண்ணணும்னு நான் பிரித்து வச்சுக்கிட்டேங்க. மாட்டு தொழுவம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பழைய கேலண்டர் அட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். தூண் மாதிரி இருக்கிறதுக்கு தெர்மோகோலை வச்சு ஃபெஃபிகால் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மேலே கூரை மாதிரி இருக்கிறதுக்கு கார்ட்போர்ட் இருக்குல்ல, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும், அதை வந்து கூரை மாதிரி வச்சு அதை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து குண்டூசி போட்டிருக்கிறேன். இப்போ அதை நல்லா காய வச்சுட்டு அடுத்ததாக ஏணி செய்ய போகிறோம். 2 ஈவனான கம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி கம்பாக கட் பண்ணி சேனல் வச்சு இந்த மாதிரி நல்லா ஜிக்ஸாக்காக கெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஏணி மாதிரி ஆயிரும். அடுத்ததாக நம்ம புல் வந்து முளைக்க போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் கம்பு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கடுகு வெந்தயம் கூட போடுவாங்க. கடுகு வெந்தயம்லாம் நாளாக அந்த மேலே வந்து அந்த இலை வரும்போது மேலே அந்த கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம்லாம் மேலே வந்துடும். ஆனால் கம்பு நம்மளுக்கு அப்படி வராதுங்க. அதனால தான் நான் கம்பு சூஸ் பண்ணேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்ததாக நான் கிணறு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ கிணறு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பக்கமாக ஒரு நீளமான பென்சிலாவோ இல்லை ஒரு கம்பு எதுனாலும் இருக்கட்டும், அதை இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒன்று போல் கொண்டு வந்து அந்த கார்னர் வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஃபெஃபிகாலோ அப்படி இல்லை அப்படின்னா செல்லோ டேப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெஃபிகால் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை தேவையோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப லூஸாக சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக சுற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இப்போ வச்சுருந்தோம் இல்லையா, பைப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நல்லா மடித்து அந்த ரவுண்டாக வர்ற மாதிரி பார்த்துட்டு ஃபெஃபிகால் போட்டு நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். நான் வந்து ஏன் பேப்பர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது. அதனால தான் நான் பேப்பர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். சிலர் வந்து வாட்டர் பாட்டிலில் அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி இதில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கிணறும் நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இப்போ இது 2த்தையும் காய வச்சிடலாம். இது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து மாட்டு தொழுவத்தில் என்னென்னலாம் இருக்கும், ஸோ பழைய காலத்தில் அந்த இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி முன்னக்கூட்டியே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக பண்ணிடலாம். இதோடு கூட நான் ஒரு சில மிஸ்டேக்ஸையும் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மாட்டு தொழுவத்தில் இந்த வைக்கோ போர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி வைக்கோல் எடுத்துகிட்டு ஒன்று போல் வச்சு அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மொத்தமாக நம்ம வைக்கும்போது அடுக்கி வைக்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மாட்டு தொழுவத்தோட அளவுக்கு ஏற்றாப்பில் நம்ம இந்த வைக்கப்போர் செஞ்சுக்கலாம். நான் குட்டி மாட்டு தொழுவங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக வைக்கப்போர் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி சேனல் வச்சு நல்லா டைட்டாக கெட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 4வது நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மாட்டு தொழுவம் கிணறு இந்த கோழிக்கூடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன பிராண்ட் பக்கத்தில் அவைலபிலிட்டி இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா டைட்டாக ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட் லைக் சிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவுலாம் ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் துணியில் இதை அப்படியே நம்ம டிப் பண்ணி அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரியே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஈரமாக இருக்கும்போதே நம்ம கரெக்டாக எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பில் வடிவமைச்சிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கட்டியாக ஆயிடும். அடுத்தது இது வந்து காட்டன் துணியில் மட்டும்தாங்க நல்லா வந்து ஒட்டி பிடிக்குது. இது எது பாலிஸ்டர் அந்த மாதிரி இதில் அப்படின்னா இது வந்து ஒட்டாது. அதனால் பியூர் காட்டனாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த மாவை கரைச்சிட்டு அப்படியே வச்சுருந்தோன்னா கட்டியாக ஆயிடும். அதனால் எவ்வளோக்கு சீக்கிரமாக உங்கள் ஒர்க் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருங்க. அடுத்ததாக அன்றைக்கி மிச்சம் இருந்த வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா கம்பு, அதை முளைக்கட்டி வச்சுருந்தேன். கம்புமே நல்லா முளைச்சி வந்துருச்சு. இதை வந்து நம்ம குடில் செட் பண்ணியிருந்தோம்ல அதில் மண்ணில் வந்து நம்ம தூவி விட்டுற போகிறோம்.
நம்ம அப்படியே எடுத்து மொத்தமாக தூவி விட்டோம் அப்படின்னா அது வந்து மொத்தமாக கத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து வரிசையாக இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து நம்ம முளைக்கட்டி இருந்த கம்பை தூவுறேன். இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கே முளைச்சி வரும்போது பார்க்குறதுக்கே ஒன்று போல் வரிசையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கம்பு தூவி விட்டுக்கோங்க. கம்பை டேரெக்டாக மண்ணில் போட்டு அது முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி போட்டோம் அப்படின்னா 2 நாளில் வந்து அது நல்லா மேலே முளைச்சி வந்துடுது. ஃபைனலாக கொஞ்சமாக மண் எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க, ரொம்ப மண் போட வேண்டாம். கடைசியாக தண்ணி வந்து நம்ம தொளிச்சு விட்டுறலாங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, காலையில் சாயந்தரம், அதே மாதிரி தான் இங்கே வந்து தண்ணி ஊற்றாமல் காலையில் சாயந்தரம் தண்ணி தெளித்து விட்டுற போகிறோம். அடுத்ததாக வந்து ஐஸ் ஸ்டிக்கில் சின்ன சின்னதாக நான் வேலி மாதிரி செஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஆடு மேய்க்கிறவங்கள தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு மாடு தொழுவத்தை தனியாக செப்பரேட் பண்ணுறோம். அடுத்ததாக டே 5. இன்றைக்கி வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது நல்லா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறது தான். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுற ஒரு ஃபீல் தரும். மாட்டு தொழுவம் வந்து ப்ரௌன் கலரில் தானே இருக்கும், ஸோ அதனால நான் ப்ரௌன் கலரே கொடுத்தேன். ஒரு சில இடத்துல வந்து அந்த மேடு பள்ளங்கள் தெரிகிறதுக்காக டார்க்காகவும் லைட்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கிணத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். கோழிக்கூண்டுக்கும் நான் பெயிண்ட் பண்ணேன். ஆனால் கோழிக்கூண்டை நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நான் சூஸ் பண்ணியிருந்த கார்ட்போர்டு வந்து ரொம்பவே தின்னாக இருந்தது. ஸோ தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு ஒட்டும் போது அதில் ஒட்டலை. அதனால் நீங்கள் திக்கான கார்ட்போர்டை நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. மாட்டு தொழுவத்தில் வைக்கோலை பரப்பிட்டு அது மாதிரி நம்ம வைக்கோல் கட்டி வச்சுருந்தோம்ல அதையும் ஒரு பக்கம் பண்டிலாக வச்சுக்கோங்க. ஏனியும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக மாட்டு தொழுவத்தில் என்கிட்ட இருந்த மாடுங்க எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டி வச்சுட்டேன். அப்புறம் கோழி கூண்டில் நம்ம குட்டி குட்டி கோழிங்க எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். அப்புறம் இந்த குட்டி குட்டி கோழி வாத்து இது எல்லாமே நான் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணது கிடையாதுங்க. நம்ம இப்போ வெளியில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் திங்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, ரொம்ப பிடிச்சிருந்து வாங்குவோம் இல்லையா, அப்படி நம்ம சேகரித்து வச்சுருந்ததை இந்த மாதிரி டைமில் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதோட நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. பட் எனக்கு சரியான நேரம் அமையலைங்கிறதுனால என்னால் இந்த தடவை இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு. இதெல்லாம் செய்யும் போதே மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக அப்புறம் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. ஃபைனலாக இந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு குட்டி கூடையும் நம்ம கவுத்தி வச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மாட்டு தொழுவம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மாட்டு வண்டி செஞ்சு அதில் ஏற்கனவே கொஞ்சம் பொருட்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான நேரமின்மை காரணத்தால் நான் இதை இப்படியே வைத்து விடுகிறேன். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு குட்டி மாட்டு வண்டி கிடச்சிச்சு. அதையும் நம்ம குடியில் சேர்த்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி பையில் காட்டனை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மூடை மாதிரி கட்டி இந்த மாட்டு வண்டி அங்கிள்கிட்ட அனுப்பியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட குடில் இனிதே நிறைவுற்றது. டே 7 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முளைக்க போட்டிருந்த அந்த கம்பு எல்லாமே தளிர் விட்டு கொஞ்சம் மேலே மேலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா